வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கை கடற்படையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் 7வது நாளாக வேலை நிறுத்தம். ஆளுநர் விடுத்த அழைப்பை நிராகரித்த மீனவர்கள் போராட்ட களத்திற்கே வரவழைத்து மனு அளிப்பு. சிம்பொனி அரங்கேற்றத்திற்காக இசையமைப்பாளர் இளையராஜாவை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாடு சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் தலைவர் கலைஞர் சார்பாகவும் நீங்கள் ஜூன் 3 பிறந்தநாளே ஜூன் 2 மாற்றிக்கிட்டீங்க இல்லை இல்லை அப்பாவுக்கு. இன்னொரு பியூட்டி என்னன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் திருநூறு வச்ச காரியத்தில் சிடி ஒன்று கொடுத்தாங்க பாடினது பூரா. அதில் பெரும்பாலும் உங்களுடைய இசை தான் அதான் கேட்டுட்டு இருக்கேன் காரில் போகும்போது. கலைஞர் கொடுத்த இசைஞானி என்ற பட்டத்தை முதலமைச்சரிடம் நினைவு கூர்ந்து இளையராஜா நிகழ்ச்சி. ஐயா தான் இசைஞானின்னு வச்சாரு. ஆமாம், அது மாற்றவே முடியல. எவ்வளோ பட்டம் வந்தாலும் அப்படியே இதான் நிற்குது. இசை ஞானியா உலக அளவில் எல்லா தமிழுடைய இல்லங்களையும் முன்னாலே நீ குடியிருக்கீங்க. இப்போ கச்சத்தீவை வைத்து கச்சை கட்ட முயல்வதாக ஆளுநர் ரவி மீது அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. அரசியல் செய்ய அண்ணாமலை இருக்கிறார், ஆளுநர் போட்டியிட வேண்டாம் என்றும் காட்டம். தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தென் தமிழகம், வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. தொடர் மழையால் நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணையில் சுற்றுலா பயணிகளுக்கு நாளை முதல் தடை. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கனமழையால் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். கொளுத்தும் வெயிலை சமாளிக்க கொடிவேரி அணையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் பரிசல் பயணம் மேற்கொண்டு உற்சாகம். மும்மொழி கொள்கையை ஏற்க மறுத்தால் கல்வி நிதி தரமாட்டோம் என்பது மிக மிக தவறானது. இருமொழி கொள்கையை கடைபிடித்து வளர்ந்த தமிழ்நாட்டில் ஏன் ஹிந்தியை திணிக்கிறார்கள் என அன்புமணி ஆவேசம். ரிக்வெஸ்ட் பண்ணுங்க, கத்துக்குங்க, எந்த மொழி வேணா கத்துக்குங்க, ஹிந்தி கத்துக்குங்க. யாரும் யாருக்கும் ஹிந்தி கத்துக்கிறதுக்கு யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் திணிக்க கூடாது, இம்போஸ் பண்ணக்கூடாது. ஈரோட்டில் மரவள்ளி கிழங்கு விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் கவலை. முத்தரப்பு கூட்டத்தில் ஒப்புக்கொண்டபடி ஆலைகள் விலை நிர்ணயம் செய்ய கோரிக்கை. டெல்லி ரயில் நிலையத்தில் சுமை தூக்கும் தொழிலாளர்களை சந்தித்து நன்றி தெரிவித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. கும்பமேளாவுக்கு செல்ல ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கிய பல நூறு பேரை காப்பாற்றியதாக நெகிழ்ச்சி. பங்குச்சந்தை முறைகேடு தொடர்பாக செபி முன்னாள் தலைவர் மாதவி புட்ச் உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவு. 30 நாட்களில் அறிக்கை தாக்கல் செய்யவும் ஊழல் தடுப்பு பிரிவுக்கு மும்பை சிறப்பு நீதிமன்றம் ஆணை. தம்மை வந்து சந்திக்குமாறு ஆளுநர் ரவி விடுத்த அழைப்பை நிராகரித்த ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்ட களத்துக்கு அவரை வரவழைத்து மனு அளித்தனர். இலங்கை கடற்படையால் நடுக்கடலில் கைது செய்யப்பட்டு அந்நாட்டு சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் அனைவரையும் விடுதலை செய்யவும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை விடுவிக்கவும் கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் நடத்தி வந்த காலவரையற்ற வேலை நிறுத்தம் 7வது நாளாக இன்றும் நீடிக்கிறது.
தங்கச்சி மடத்தில் நேற்று முன்தினம் உண்ணாவிரதம் இருந்தவர்கள் நேற்று காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். இன்று கஞ்சி தொட்டி திறந்த மீனவர்கள் கருப்பு கொடியேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். எல்லா போட்டுகள்ல பிடிபட்ட ஆட்களை விடுவிக்கணும், எங்க வாழ்வாதாரத்தையும் விடுவிக்கணும். அப்புறம் இந்த ஃபைன் போடுறது 50,000, 2 கோடி, 1 கோடின்னு போடுறாங்க. சிறை தண்டனை 1 வருஷம் 2 வருஷம்னு போடுறாங்க. இது எல்லாத்தையுமே முதல்ல நம்ம நிறுத்தணும். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்க எங்க வாழ்வாதாரத்தை இழந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லா பேருமே உடம்புக்கு முடியாத சூழ்நிலையில டெய்லி மாத்திரை மருந்து எடுக்கிறவங்க தான் பிடிபட்டு இருக்காங்க. காங்கிரஸ் அரசு இலங்கையில் பிடிபட்ட படகுக்கு 20 லட்சம் ரூபா வழங்குச்சு. இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, அது மாதிரி எங்களுக்கு தமிழக அரசு எப்படி இங்கே இன்றைக்கி 6 லட்சம் ரூபா இலங்கையில் பிடிபட்ட படகுக்கு வழங்குதோ, அது மாதிரி 2014க்கு முன்னால் வழங்கப்பட்டது போல மத்திய அரசும் வழங்கணும். இந்நிலையில் ராமேஸ்வரத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த ஆளுநர் ஆர்.என். ரவி தம்மை சந்திக்க அழைப்பதாக மீனவர்களிடம் அதிகாரிகள் தெரிவித்தனர். கட்டடத்தை திறக்கிறாங்க, அங்க ஒரு 5 பேர் கூடணும்னு சொல்றாங்க. அது எந்த வகையில சாத்தியப்படுமா? எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு தான் அவங்கள்ட்ட சொல்ல போறோம். அதனால தயவு செய்து எல்லாரும் சொல்லுங்க. ஆளுநரை தேடிச் சென்று சந்திக்க மீனவர்கள் மறுத்ததை அடுத்து போராட்டம் நடைபெறும் இடத்துக்கு வந்த ரவி அவர்களிடம் கோரிக்கை மனுவை பெற்றுக் கொண்டார். அப்போது இலங்கை சிறையில் உள்ள தனது தந்தையை மீட்டுத் தருமாறு ஒரு சிறுவன் கண்ணீர் மல்க அவரிடம் கோரிக்கை வைத்தது அங்கிருந்தவர்களை கண்கலங்க செய்தது. சிறுவனுக்கு ஆறுதல் கூறிய ஆளுநர் மீனவர்கள் பிரச்சினைக்கு மத்திய மாநில அரசுகளுடன் பேசி உரிய தீர்வு ஏற்படுத்தப்படும் என உறுதியளித்தார். நன்றாக புரிந்து கொள்கிறேன். 2 அரசுகள், மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றாக தீர்வு காண வேண்டும். அதனை பற்றி நான் முயற்சிவேன். பெண்களும் 2 படகுகளையும் இழந்த மீனவர் ஒருவரும் தங்களது வாழ்வாதாரம் முற்றிலும் அழிந்து விட்டதாக கூறி இலங்கையால் ஏற்படும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என ஆளுநரிடம் வலியுறுத்தினர். லண்டனில் சிம்பொனி அரங்கேற்றத்தை நிகழ்த்த உள்ள இசைஞானி இளையராஜாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் வாழ்த்து தெரிவித்தார். அப்போது நிகழ்ந்த நிகழ்ச்சியான உரையாடலை முதலமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். நீங்க ஜூன் 3 பிறந்தநாளே ஜூன் 2 மாத்திக்கிட்டீங்க இல்ல அப்பாவுக்கு இன்னொரு பியூட்டி என்னன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் திருநூறு வச்ச காரியத்தில் சிடி ஒன்று கொடுத்தாங்க, பாடினது பூரா. அதில் பெரும்பாலும் உங்களுடைய இசை தான். அதான் கேட்டுட்டு இருக்கேன் காரில் போகும்போது. வேலியன்ட் என்ற தலைப்பில் இசைஞானி இளையராஜா இயற்றியிருக்கும் சிம்பனி வரும் 8ஆம் தேதி லண்டனில் உள்ள அப்போலோ அரங்கத்தில் நேரடி நிகழ்ச்சியாக முதன்முறையாக அரங்கேற்றப்பட உள்ளது. இந்நிலையில் இளையராஜாவின் வீட்டிற்கு சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். சந்திப்பு குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள முதலமைச்சர் தாம் கைப்பட எழுதிய வேலியன்ட் சிம்பனி இசை குறிப்புகளை இளையராஜா தன்னிடம் உற்சாகத்துடன் காட்டி மகிழ்ந்ததாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் தலைவர் கலைஞர் சார்பாகவும் நீங்கள் ஜூன் 3 பிறந்தநாளே ஜூன் 2 மாற்றிக்கிட்டீங்க இல்லை அப்பாவுக்கு இன்னொரு பியூட்டி என்னன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் திருநூறு வச்ச காரியத்தில் சிடி ஒன்று கொடுத்தாங்க, பாடினது பூரா. அதில் பெரும்பாலும் உங்களுடைய இசை தான். அதான் கேட்டுட்டு இருக்கேன் காரில் போகும்போது. இந்த சந்திப்பின் போது கலைஞர் கொடுத்த இசைஞானி என்ற பட்டத்தை முதலமைச்சரிடம் நினைவு கூர்ந்து இளையராஜா நெகிழ்ச்சியுடன் பேசினார். ஐயா தான் இசைஞானின்னு வச்சாரு. ஆமா, அது மாற்றவே முடியல. எவ்வளவு பட்டம் வந்தாலும் அப்படியே நிற்குது. இசைஞானியா உலக அளவில் எல்லா தமிழுடைய இல்லங்களையும் உள்ளங்களையும் குடியிருக்கீங்க. இப்போ உலக தமிழர்களின் வாழ்வியலோடு இரண்டர கலந்து இசை மூச்சான இளையராஜா அவர்களின் கணக்கற்ற சாதனைகளில் இந்த சாதனை ஒரு மணிமகுடம் என திகழ வாழ்த்துவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். நிறைந்த பணிச்சூழலில் முதலமைச்சர் நேரம் ஒதுக்கி நேரில் வந்து வாழ்த்தியதும் இசைக்கு அளித்த பேராசையும் தன்னை மகிழ்ச்சியில் மூழ்க செய்ததாக இளையராஜா மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். அதேபோல் நடிகரும் மக்கள் நீதி மைய தலைவருமான கமல்ஹாசன் இளையராஜாவை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்கவில்லை என்றால் மாநிலத்திற்கான கல்வி நிதியை தரமாட்டோம் என ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருப்பது மிக மிக தவறானது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சமீபத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை கடைபிடிக்கவில்லை அல்லது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி
அதை நீங்கள் கடைபிடிக்கவில்லை, அந்த கொள்கையை கடைபிடிக்கவில்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு நிதியை வழங்க மாட்டோம், 2100 கோடி ரூபாய் மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கின்ற நிதியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது மிக மிக தவறானது. அதாவது இது நம்ம ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறோம். கல்வி என்பது பொது பட்டியலில் இருக்குது. 45 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்தது. எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் தான் பொது பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கிறார். இது மத்திய பட்டியலில் கல்வி கிடையாது, பொது பட்டியலில் இருக்குது. சட்டங்கள் மத்திய அரசு கொண்டு வரலாம், ஆனால் அதை ஏற்பதும் கொள்கைகள் ஏற்பதும் ஏற்காததும் மாநில அரசினுடைய உரிமை. இதில் யாருமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதிலும் எப்படின்னா, நீ இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டா நான் நிதி கொடுப்பேன்னு சொல்கிறது மிக தவறானது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் இருமொழி கொள்கை இருக்கிறது. அது வெற்றிகரமாக தமிழ்நாட்டில் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு இந்தியாவிலே வளர்ந்த மாநிலமாக இருக்கிறது. இந்த இருமொழி கொள்கையை வைத்து ஒரு வளர்ந்த மாநிலமாக இருக்கிற ஒரு டெவலப்டு ஸ்டேட் வித்தின் த கண்ட்ரி. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே 2வது அதிக ஜிஎஸ்டிபி கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ்னு இருக்குது. 2வது இடத்துல இருக்கிறோம் இந்தியாவில். அப்போ இந்த அளவுக்கு வெற்றி பெற்ற மாநிலம், வளர்ந்த மாநிலம், இந்த 60 ஆண்டு காலம் இருமொழி கொள்கை வைத்திருந்த மாநிலம், ஏன் இதை மாற்றணும்? நாங்கள் ஏதோ பிரச்சனைனா நாங்கள் மாற்றலாம், எங்களுக்கு பிரச்சனை இல்லையே, ஏன் இதை திணிக்கிறீங்க? நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரை தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிக்கும் கட்சிகள் அதற்கு சொல்லும் வாதங்கள் ஏற்புடையதல்ல என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்பதை அரசியல் வல்லுநர்கள் ஏற்கனவே எச்சரித்திருக்கிறார்கள். இது தொடர்பான ஆய்வாளர்கள் தொடர்ந்து அகில இந்திய அளவில் பேசி வருகிறார்கள். இது தமிழ்நாட்டில் மட்டும் பேசப்படுகிற ஒன்று அல்ல. ஓராண்டுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறையை பற்றி தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறோம். இன்றைக்கு முதல்வர் அவர்களும் இந்த கருத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார், கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருக்கிறார். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிக்கிற அரசியல் கட்சிகள் முன்வைக்கிற வாதங்கள் ஏற்புடையதாக இல்லை, அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. நடிகை விஜயலட்சுமி ஒரு பாலியல் தொழிலாளி என நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ள நிலையில் சீமானுக்கு கண்ணீர் மல்க விஜயலட்சுமி சாபம் விடுத்துள்ளார். ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்து கண்ணியம் இல்லாமல் ஒரு ஆபாசம் எது கண்ணியம்னு சொல்லுங்க. என்னைய பாலியல் குற்றவாளின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் நீதிபதியா? ஒரு பாலியல் தொழிலாளி அவ, அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவா? நான் பாலியல் தொழிலாளியா? பாலியல் தொழிலாளியாடா நான்? டேய், இந்நாள் வரைக்கும் நீ தப்பிச்சிருப்படா. இந்த நொடியிலேருந்து நீ எப்படி செருப்பால் அடிக்க வாங்க போறேன்னு பார். பாலியல் தொழிலாளினா நான் இன்னைக்கு எங்கள் அக்கா வச்சுட்டு பெங்களூரில் தவிச்சிட்டு கிடப்பேனடா. நாசமா போவடா, நீ நாசமா போவடா. என்னோட கண்ணீரோட என்ன பண்ண போது பார். உன்னை என்ன பண்ண போது பார். அருப்புக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் தொடர் விபத்துகளை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை சீரமைப்பு பணிகள் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருப்புக்கோட்டை பகுதிகளில் நடந்து வருகிறது. சாலை பணிகள் நடப்பது குறித்து அறிவிப்பு பலகை, தடுப்புகள் உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லாததால் இரவு நேரங்களில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மாற்று வழியில் எதிரெதிரே இயக்கப்படும் வாகனங்களால் தொடர் விபத்துகள் நடப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஆவியூர், காரியாபட்டி, அருப்புக்கோட்டை, பந்தல்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 250க்கும் மேற்பட்ட விபத்துகள் நடைபெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
இதில் 25க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் கை கால்களில் முறிவு ஏற்பட்டு உயிர் தப்பி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தொடர் விபத்துகளை தடுக்க சாலை பணிகள் நடைபெறும் இடங்களில் வாகன ஓட்டிகளுக்கு தெரியும் வகையில் தடுப்புகள் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. போகிறதும் வர்றதும் ஒரே பக்கத்தில் போய்கிட்டு இருக்கனால ஒரு பகுதியில் போகிறதுனால அதை முறையாக தடுப்பு நடுவில் பேரிகார்டோ இல்லை கரெக்டாக ஒரு தகரம் ஏதாவது ஒன்று வச்சு அதை கரெக்டாக ட்ரம் அதை இரும்பு பேரல் போல் வச்சு விட்டோம்னா அது கரெக்டாக விபத்து நடக்காமல். இப்போ இந்த கடந்த ஒரு மாத காலத்தில் கிட்டத்தட்ட 200-250 பேருக்கு மேலே விபத்து நடந்திருக்கு. அதில் 10-25 பேருக்கு மேலே பலியானாங்கன்றது மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. அதனால் இதெல்லாம் இப்போ இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் முறைப்படி இதை முறையான சரியான முறையில் சாலையும் அமைக்கணும். வாகன விபத்துனால 2-3 மணி நேரமாக போக்குவரத்து நெரிசல், பள்ளி குழந்தைகளும் பள்ளி பேருந்துகளும் சரியான நேரத்துக்கு போக முடியலை. வேலைக்கு செல்வங்களும் வெளியூர் செல்வோர்களும் இங்கே 3 மணி நேரமாக காத்திருக்காங்க. இந்த நெடுஞ்சாலைத்துறை பணினால எந்த வேலையுமே பார்க்காம ஒரு வாரமாக தோண்டி போட்டு வச்சதுனால இந்த வாகன விபத்துகள் அதிகமாக நடக்குது. இதனிடையே பழைய சாலையில் சுரண்டி எடுக்கப்பட்ட தாரை புதிய தார் கலவையுடன் கலந்து தனியார் நிறுவனம் சாலை அமைக்க பயன்படுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. சாலைகளை தரமாக அமைக்கவும் விபத்துகளை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக அருப்புக்கோட்டை செய்தியாளர் அருண்குமார். ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ யாத்திரையின் போது அவருடன் யாத்திரை சென்று புகழ்பெற்ற 23 வயது இளம்பெண் ஹரியானாவில் சூட்கேஸில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நகராட்சி தேர்தல் நடந்து வரும் நிலையில் காங்கிரஸ் நிர்வாகி ஹிமானி நர்வாலை கொலை செய்தது யார்? மக்களவை தேர்தலுக்கு முன்னர் ராகுல் காந்தி மேற்கொண்ட பாரத் ஜோடோ யாத்திரையின் போது அவருடன் நடைப்பயணம் மேற்கொண்டு பிரபலமானவர் ஹிமானி நர்வால் ஹரியானாவில் சூட்கேஸில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஹரியானா முன்னாள் முதலமைச்சர் பூபேந்தர் சிங் ஹூடாவின் கோட்டையாக கருதப்படும் ரோஹ்தக் பகுதியின் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகியாக இருந்த ஹிமானி நர்வாலை கொன்றது யார்? ஹரியானா மாநிலம் சோனேப்பட்டில் உள்ள கதுரா கிராமத்தைச் சேர்ந்தவர் 23 வயது ஹிமானி நர்வால் ஹரியானா முன்னாள் முதலமைச்சர் பூபேந்தர் சிங் ஹூடாவின் கோட்டையாக கருதப்படும் ரோஹ்தக் பகுதியின் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகியாக இருந்தார். மேலும் ரோஹ்தக் நாடாளுமன்ற உறுப்பினரும் பூபேந்தர் சிங் மகனுமான தீபேந்தர் சிங் ஹூடாவுடன் இணைந்து பல்வேறு அரசியல் நிகழ்வுகளில் நர்வால் ஈடுபட்டு இருந்தார். ஹரியானா சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பூபேந்தர் சிங் ஹூடா மற்றும் தேவேந்தர் ஹூடாவுடன் இணைந்து தீவிரமாக களப்பணியாற்றினார். மேலும் காங்கிரஸ் எம்எல்ஏ விவி வத்ராவுடனும் இணைந்து தேர்தல் பணியாற்றியிருந்தார். காங்கிரஸ் பேரணிகள் மற்றும் சமூக நிகழ்வுகளில் ஹரியானாவின் நாட்டுப்புற கலைஞர்களுடன் இணைந்து நிகழ்ச்சிகளை நடத்துவதில் அவர் பெயர் பெற்றவர். பாரம்பரிய உடையணிந்து நடனமாடும் வீடியோக்களை அவர் இன்ஸ்டாவிலும் பகிர்ந்து வந்தார். கட்சி பணிகள் மட்டுமல்லாமல் இன்ஸ்டாவில் தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோக்களை வெளியிட்டு பிரபலமாக காணப்பட்டார். அவரது ரீல்ஸ் வீடியோக்களை பார்ப்பதற்காக அவரை ஆயிரக்கணக்கானவர்கள் இன்ஸ்டாவில் பின்தொடர்கின்றனர். பாரத் ஜோடோ யாத்திரையின் போது ராகுல் காந்தியுடன் நர்வால் பங்கேற்றிருந்தார். ராகுலுடன் அவர் எடுத்துக்கொண்ட போட்டோ வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி நாடு முழுவதும் அறியும் நபராக ஹிமானி நர்வால் மாறினார். தற்போது ஹரியானாவில் நடைபெற்று வரும் நகராட்சி தேர்தல் பணிகளிலும் ஹிமானி நர்வால் பணியாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை சாம்ப்லா பேருந்து நிலையம் அருகே ஒரு பெரிய நீல நிற சூட்கேஸில் ஹிமானி நர்வால் சடலமாக மீட்கப்பட்டார். துப்பட்டாவால் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதும் அந்த துப்பட்டா கழுத்தில் சுற்றி இருந்ததும் தெரிய வந்துள்ளது. தகவல் அறிந்து சென்று சடலத்தை மீட்ட போலீசார் ரோஹ்தக் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். ஹிமானி நர்வாலை கொலை செய்தது யார் என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சடலத்துடன் சூட்கேஸ் கிடந்த நிலையில் பதிவாகியுள்ள சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி கொலையாளியை அடையாளம் காணும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் நர்வால் கையில் புதிதாக மெஹந்தி போட்டுள்ளதால் அவர் திருமணம் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு சென்றபோது வழிமறித்து யாரும் கொலை செய்தார்களா என்றும் விசாரித்து வருகின்றனர். இதனிடையே ஹிமானி நர்வால் கொலைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சி சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. ஹரியானாவில் நகராட்சி தேர்தல் நடந்து வரும் நிலையில் இளம் பெண் காங்கிரஸ் நிர்வாகி கொலை செய்யப்பட்டு சடலம் சூட்கேஸில் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென் மாவட்டங்களில் கோடை மழை கொட்டி தீர்த்த போதிலும் தமிழ்நாட்டில் நாளை முதல் 3 நாட்களுக்கு வெப்பநிலை 3 டிகிரி வரை அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கூறியிருந்த நிலையில் தூத்துக்குடியில் இன்று காலை மழை வெளுத்து வாங்கியது. இதனால் மாநகராட்சி அலுவலகத்தின் முன்புறமும் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தைகள் வார்டு உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை நீர் தேங்கியது. சாலைகளில் பெருக்கெடுத்த மழை நீரில் கழிவு நீரும் கலந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். ராமேஸ்வரத்தில் விட்டுவிட்டு கனமழை பொழிந்தது. கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் காலையில் கனமழை பெய்தது. திருச்செந்தூரில் கொட்டிய மழையால் நகர் முழுவதும் மழை நீர் ஆறாக ஓடியது. காயல்பட்டினம், குலசேகரப்பட்டினம், உடன்குடி பகுதிகளில் நள்ளிரவில் இருந்து தொடர்ந்து மழை பெய்தது. நாகர்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நல்ல மழை பெய்தது. தென்காசி மாவட்டத்தில் வனப்பகுதிகளில் விடிய விடிய பெய்த மழை காரணமாக இன்று காலை குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஐந்தருவி, பழைய குற்றால அருவியிலும் வெள்ளப்பெருக்கு காரணமாக குளிப்பதற்கு தடை நீடிக்கிறது. இதனிடையே இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல், மாலத்தீவு வரை நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாளில் இருந்து வரும் 6ஆம் தேதி வரை வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் 8ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை திசை திருப்ப கச்சத்தீவு விவகாரத்தை பாஜக கையில் எடுத்து உள்ளதாக அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். கச்சத்தீவு தாரை வார்ப்பு மற்றும் மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக ஆளுநர் RN ரவி தெரிவித்த கருத்திற்கு அமைச்சர் ரகுபதி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுவதையும் கைது செய்யப்படுவதையும் தடுக்க தவறிய ஒன்றிய பாஜக அரசின் இயலாமையை மறைக்க தமிழ்நாடு அரசு மீது ஆளுநர் ரவி வீண் அவதூறு பரப்புவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மீனவர்களை மீட்க எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாத ஒன்றிய பாஜக அரசு கச்சத்தீவு தாரை வார்ப்பு எனும் துருப்பிடித்த ஆயுதத்தை தூக்கிக் கொண்டு வந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கச்சத்தீவு தொடர்பாக வீண் அவதூறு பரப்பும் விஷமிகளுக்கு முதலமைச்சர் பலமுறை விளக்கம் கொடுத்த போதிலும் வாட்ஸ்ஆப்பில் வரும் வதந்திகளை வரலாறாக நினைத்து படிக்கும் ஆளுநர் ரவிக்கு இதெல்லாம் தெரியாது என்று காட்டமாக விமர்சித்துள்ளார். புஸ்வானமான விவகாரத்தை தற்போது ஆளுநர் ரவி தூக்கிக் கொண்டு வந்து கலர் மத்தாப்பு காட்ட முயல்வதாகவும் சாடியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் கேள்வி எழுப்பிய விவகாரம் இந்தியா முழுவதும் எதிரொலித்துவிடப் போகிறது என்ற அச்சத்தில் அதனை திசை திருப்ப கச்சத்தீவு தாரைவார்ப்பு பிரச்சினையை ஆளுநர் ரவி கையில் எடுத்திருப்பதாகவும் ரகுபதி சுட்டிக்காட்டியுள்ளார். 1974 போன கச்சத்தீவு பற்றி கவலைப்படும் பிரதமர் மோடி இந்தியாவின் 2000 சதுர கிலோமீட்டர் பகுதிகளை சீனா ஆக்கிரமித்த போது அமைதியாக இருந்தது ஏன் என்றும் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய பாஜக தலைவர் அண்ணாமலை இருக்கும்போது ஆளுநர் போட்டியிட வேண்டாம் என்றும் ரகுபதி தனது பதிவில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் ரயில்வே அஞ்சலகங்களில் வட மாநிலத்தினர் பணியாற்றுவதைப் போல அரசு பள்ளிகளுக்கும் வட மாநிலங்களில் இருந்துதான் ஆசிரியர்கள் வருவார்கள் என்று சிவகங்கை காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் கருத்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தும் பள்ளியிலே 3வது மொழியை கட்டாயமாக்குவதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி அதை 3வது மொழி என்று சொல்லும் பொழுதே அவர்கள் இந்தியை தான் திணிக்க மனநிலையில் இருக்கிறார்கள். என்ன ஆகுனாக்க கொஞ்ச நாள் கழிச்சு எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலையும் நமக்கு டீச்சர் இருக்காது. இந்த 3 மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, மத்திய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் உங்களுக்கு தானே டீச்சர் இல்ல, நாங்க UP பீகார்ல இருந்து டீச்சர் அனுப்புறோம்னு சொல்லுவாங்க. இங்க எப்படி இப்போ போஸ்ட் ஆபீஸ்லயும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லயும் எப்படி வடநாட்டவர்கள் வேலை செய்யறாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் அவங்க வடநாட்டவர் வந்துருவாங்க. இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியமான செபியின் முன்னாள் தலைவர் மாதவி பூரி பூச் பங்குச்சந்தையில் நிதி முறைகேடு செய்துள்ளதாக எழுந்துள்ள புதிய புகாரில் அவர் மீது வழக்கு பதிய மும்பை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செபியின் தலைவராக மாதவி புரி புச் பதவி வகித்த போது அதானி குழுமம் வெளிநாடுகளில் உருவாக்கிய போலியான நிறுவனங்களில் அவரும் அவரது கணவரும் பங்குகளை வைத்திருந்தனர் என்ற புகார் கடந்த ஆண்டு நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவர் மீது குறிப்பிடும்படியான சட்ட நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படாத சூழலில் செபியின் தலைவர் பதவியில் இருந்து மாதவி புரி புச் ஓய்வு பெற்றுள்ளார். துஹின் காந்தா பாண்டே புதிய தலைவராக பதவியேற்றார்.
இந்த நிலையில் மும்பையை சேர்ந்த சபான் ஸ்ரீவத்சவா என்ற பத்திரிகையாளர் தொடர்ந்த வழக்கு மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாதவிபுரி செபியின் தலைவராக இருந்தபோது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு சாதகமாக செயல்பட்டார் என்றும் அந்த நிறுவனத்திற்கும் செபிக்கும் இடையே கூட்டு இருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த குறிப்பிட்ட நிறுவனம் செபி கூறும் நிபந்தனைகள் மற்றும் தகுதிகளை பூர்த்தி செய்யாதது மட்டுமின்றி விதிகளையும் மீறியுள்ள நிலையில் அந்நிறுவனம் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டு முதலீட்டாளர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த மும்பை ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் நிதி மோசடி செய்யப்பட்டிருப்பதற்கான முகாந்திரம் இருப்பதாக தெரிவித்துள்ளது. எனவே மாதவிபுரி புட்ச் செபியின் ஆயுட்கால உறுப்பினர்களான அஸ்வினி பாட்டியா, அனந்த் நாராயண் உள்ளிட்ட 6 பேர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் மாதவிபுரி புட்ச் உள்ளிட்டோரிடம் ஊழல் தடுப்பு பிரிவு விசாரித்து 30 நாட்களுக்குள் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.